ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள ராகி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல சாஃப்டா இருக்கும். இந்த ராகி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நமக்கு நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவையில்லை. வெல்லம், ராகி மாவு இருந்தாலே போதும். ஸோ வாங்க எப்படி ராகி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம 1 கப் ராகி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ 1 கப் ராகி மாவு சேர்த்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு சூடாயிருச்சு. நான் இன்னைக்கு 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் வெல்லம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் மாவுல சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா வறுத்தப்புறம் வெல்லத்தை சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடலாம். கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஸோ நீங்க இதுல சிறுபருப்பு கூட நீங்க ஊற வச்சு சேர்க்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்க, மாவும் வெள்ளம்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவை எடுத்துட்டு நம்ம தட்டில் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டு வச்சிருங்க. தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ ராகி மாவுல நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு, சூப்பர் கலரா இருக்கு. இன்னும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.